பாப்பா ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கும்போது இந்த தொட்டில் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து இந்த தொட்டில்ல தூங்க மாட்டா. தலை ஃபுல்லா வேர்த்துரும். அதனால ஒரு காட்டன் புடவையில இல்லைன்னா வந்து பூனம் சாரியில தான் வந்து அவளுக்கு தொட்டில் கட்டியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த தொட்டிலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அம்மா இந்த தொட்டில் வந்து கட்டி கொடுங்க, நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த தொட்டில் வந்து கட்டி கொடுத்துட்டேன். அவள் ஜாலியாக படுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா உப்பு ஜாடி எல்லாமே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன். வீடு ஃபுல்லாகவும் வந்து மாக்கோலம் போட்டாச்சு. நிலவாசப்படியில் அத்தை மாமா ஃபோட்டோக்கு கீழே எல்லாமே வந்து கோலம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் என்னோடய கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் விறகடுப்பு ரெண்டையுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மத்தியானம் வடை பாயசத்தோட சுண்டல் எல்லாமே செஞ்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு மாமாவோட நாதஸ்வரம், அதுக்கப்புறம் ஸ்ருதி பாக்ஸு, என்னோட வந்து டைரி, அதுக்கப்புறம் பாப்பாவோட பால்வாடி புக்கு, அதுக்கப்புறமா ஸ்லேட்டு பென்சில் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு மாமா வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து காலையிலே வந்து கையில் எடுத்து தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மாமா நாதஸ்வரம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 2 கீர்த்தனை பாடிட்டு விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணிவிடுவோம். வீடியோ பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.